வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள்லாம் நம்ம போறது இல்லை. ஏன்னா அது கர்மாவை என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சாகணுங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கு. பட் வருமுன் அதுக்கு மென்டலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நம்ம அணுகுமுறை அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சமாளிக்கலாங்கிறதுக்கு இது அற்புதமான இந்த தெய்வ சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடம் நம்ம கண்டிப்பாக கையில் எடுத்து நம்ம உபயோகிச்சு கொண்டு இருக்கிறோம். பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் அதனால பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. நீங்களும் அடைய போறீங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2025, அதாவது வருடத்தின் 2வது மாதம் எத்தகைய ஒரு மாதமாக வருகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 2025 கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ராகு, கேது, சனி அப்படிங்கிற ஒரு கிரகங்கள் எந்த ஒரு மாற்றமும் பெயர்ச்சியும் இடமாற்றமும் பெறாத ஒரு மாதமாக தான் பிப்ரவரி மாதம் இருக்கிறது. ராகு 7ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். கேது ராசிக்குள்ளேயே கன்னிராசிக்குள்ளேயே நீடித்திருக்கிறார். குருவின் பார்வையும் பெறுகிறார். அதாவது 9ஆம் இடத்துல இருக்க குரு பார்க்கிறாங்க கேதுவை. 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். சனி 6ஆம் இடத்துல நீடித்து பிப்ரவரி மாதம் மூலம் இருக்கிறார். இந்த ஆண்டு கிரகத்தின் அமைப்பு எப்படின்னா, ராகு கேது ராசி தொடர்பு கொள்ளும் பொழுது மனசுல கொஞ்சம் குழப்பமும் கொஞ்சம் கிளாரிட்டியில சில பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் இள வாலிபர்களா இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, இந்த உறவுகள் விஷயத்துல, திங்கிங் விஷயத்துல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. இப்போ குடும்பமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, நம்மளோட ஓன் முடிவெடுக்கிற விஷயத்துலயுமே தீர்க்கமாக முடிவெடுக்க முடியாமல் ஏனோ தானன் இருக்குது. சில விஷயங்கள்ல நமக்கு ஒண்ணுமே ஆன்சர் கிடைக்கல. தேர் ஆர் சம் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான் ராசியில கேதுவும் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற நண்பர்கள், பங்குதாரர்கள், நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம மீட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதுல ராகு இருக்கிறதும் ஒரு விதமான ஒரு இணக்கமான ஒரு விஷயத்தை கொடுக்காமல் ஏதோ ஒரு விஷயங்கள் விடை தெரியாத ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு 1.5 வருடமாக போய் கொண்டிருக்கிறது. அது ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியிலிருந்து தான் அது விலகி ஒரு நல்ல கிளாரிட்டியும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் வாழ்க்கையில் என்ன பண்ண போறோங்கிற விஷயத்துல வயசு வித்தியாசம் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கன்னிராசிக்காரர்களுக்கு தெரிய போகுதுங்கிறதா உண்மை. இப்போ நம்ம பிப்ரவரி மாத பலன் பார்க்குறப்போ ராகு கேதுகள் தொடர்ந்து அங்கே தான் இருக்கிறார். குருவின் பார்வை இல்லை ராசியில பெறுறதுனால என்னதான் குழப்பம் வந்தாலும் கடைசி ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு தான் போய்கொண்டிருக்கிறது. நம்ம அப்படியே நட்டாட்டில் போற மாதிரியும் எதையுமே முடிவு பண்ண முடியல, ஒரு வாழ்வாதாரமே கெட்டுற அளவுக்கு போயிடுச்சுங்கிற அளவுக்கு தவறான ஒரு அமைப்பு இல்லை. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது பகைவர்கள், கடன், ருணம், அதாவது உடல் உபாதை, இது மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் செக்கில் வைக்கிறது, கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சிருக்கக்கூடிய அமைப்பு சனி 6ல இருக்கிறது. எந்த பாவத்தில் சனி இருந்தாலும் அந்த பாவத்தை கெடுப்பாருங்கிற முறையில 6ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது 2 வருஷமாக ஓரளவுக்கு கடன் பிரச்சனையில் பெரிய அவதிப்படாமல், பகைவர்கள் பிரச்சனைகளும் பெருசா இல்லாமல், வம்பு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. அது தொடர்ந்து பிப்ரவரி மாதமும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குரு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசியவே பார்க்கறது, ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு திட்டம் தீட்டி அதில் செயல்படுவதும், அதில் சில தோல்விகள் வந்தாலும் அதுக்கு அடுத்தடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இதுதான் கொடுக்குறாரே ஒழிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆண்டு கிரகத்துக்கு இல்லை. யாருக்கு? கன்னி ராசி பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப மாத கிரகத்துக்கு வரும்பொழுது ராசி அதிபதியாகிய புதன் எப்படி இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, மாதத்தின் ஆரம்பத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் மகரத்தில் இருக்கிறார். பிப்ரவரி 11ஆம் தேதி கும்பத்துக்கு போயிருக்கிறார். ஸோ 5ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி 6ஆம் இடத்துக்கு மாறுறார். தவறில்லை. பட் என்ன, குருவின் பார்வையிலிருந்து விட்டு விலகிறார். ஏன்னா மகரத்தில் இருக்கும் பொழுது குருவின் பார்வை பெறுகிறார், 9ஆம் பார்வை பெறுகிறார். ஸோ ஓரளவுக்கு மாதத்தின் முதல் 2 வாரம் ஒரு மாதிரியான ஒரு புத்துணர்ச்சியும் சில விஷயங்கள் யோகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய கடைசி 2 வாரங்கள், குறிப்பாக பிப்ரவரி 12ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனில் போய் சிலதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். தொழில் செய்யறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பட வேண்டி இருக்கும். தொழில் அபிவிருத்திக்காக சில கஷ்டங்கள், சில முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்தை டிராவலிங் பண்ணக்கூடிய அமைப்பு கொஞ்சம்
அலைச்சல்களையும் பிரச்சனையும் கொடுக்கலாம், விரயங்களை கொடுக்கலாம், சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு. ஸோ மாதத்தின் ரெண்டு வாரம், முதல் 2 வாரம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு அமைப்பும், கடைசி 2 வாரத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சூரியனும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி மகரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தை மாதம் முடிந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வந்து இடம்பெயரும் பொழுது கும்பத்துக்கு போகிறார். மாசி மாசத்துல கும்பத்துக்கு போய் 12ஆம் வீடு என்று சொல்லப்படுகிற சிம்மத்தை பார்க்கிறார். அவரும் சுப விரயங்கள், வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்புகள், இது மாதிரி சில செய்ய வேண்டிய செலவுகள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது சூரியனாலையும். ஏன்னா 12ஆம் வீடு அதிபதியே 12ஆம் கனெக்ட் ஆகும் பொழுது இருக்கு. தகப்பனாருக்காக சில செலவு பண்றது, கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துக்காக சிலது வந்து நம்ம பே பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் உண்டு. அதே சமயத்துல சுக்கிரன்கிற ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இந்த மாதம் முழுசு இருக்கிறது நல்ல விஷயம். இருந்தாலும் ராகுங்கிற ஒரு இருள் கிரகத்தோட பிடியில இருக்கிறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ராகு திசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். ஏன்னா ராகுவே ராஜயோகாதிபதியோட சம்மதம் பட்டிருக்கிறார். இப்போ ராகு திசை நடக்கிறவங்களுக்கு, ராகு புக்தி நடக்கிறவங்களுக்கு, ராகு அந்தரம் நடக்கிறவங்களுக்கு, ராகு அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிற கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு. என்னதான் இருந்தாலும் ராஜயோகாதிபதி ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது பெண்கள் விஷயம், நகை அபாரணங்கள், ஆர்னமெண்ட்ஸ், லக்ஸுரி ஐட்டம்ஸ், இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதோ நம்ம லாஸ் ஆகுறது, அடிபடுறது, வண்டி கார் வெஹிக்கிள்ஸ் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா உங்களுடைய 2 9ஆம் வீட்டு அதிபதி ஆகிய சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் லக்ஸுரி ஐட்டம்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க யாரோட உறவாடுறீங்கிறதப்போ பார்க்கணும். பெண்களோட நம்ம சம்மந்தப்படும் பொழுது, பெண்களோட நம்ம நட்பு பாராட்டும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. ஏன்னா சுக்கிரன் ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது கொஞ்சம் மனசு சஞ்சலப்பாகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நட்பு முறையில பழகிறவங்களுக்கு காதல் வரக்கூடிய அமைப்புகளும் கன்னிராசிக்காரர்கள் கொண்டு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால காதல் திருமணமும் கையேறி பெற்றோர்களின் சம்மதம் பெற்று வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு இந்த மாதத்தில். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சி. கடந்த ஒரு 3 மாசமாவே செவ்வாய் வக்கரத்துல 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது புது தொழில் முயற்சி, சில விஷயம் பண்ணணுங்கிற ஒரு அமைப்பு, ஒரு துடிப்பாக செயல்படக்கூடிய அமைப்பு வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து கொஞ்சம் படிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு டைம் டேபிள் போட்டு பண்ணக்கூடிய அமைப்பு. ஒரு தொழிலதிபர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது டிவிஷன் அமைக்கிறது, ஒரு கிளை அமைக்கிறது, ஒரு புது ப்ராடக்ட் சேர்த்துக்கிறது, அபிவிருத்தி பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதே வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல போய் அதிகமாக இன்வால்வ் ஆகுறது, புது ப்ராஜெக்ட்ல போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது கொடுக்குறார். ஸோ இது மாதம் முழுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன் தான். ஸோ எப்படி பார்த்தாலும் புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருந்து முதல் 2 வாரம் வந்து ஓரளவுக்கு புத்துணர்ச்சியாகவும் யோகமாகவும், கடைசி 2 வாரங்கள் வந்து கொஞ்சம் கவனமாகவும், செலவுகளை வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகளை வச்சுக்கக்கூடிய அமைப்புகளும் முதலே சொன்ன மாதிரி சில அமைப்புகள் நடக்கும் என்றால் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் நீங்க பார்த்துக்கணும். பொதுவாக பார்க்கும் பொழுது ராசி அதிபதி வந்து நட்பு வீட்டில் இருக்கும் பொழுது முதல் 2 வாரம் குருவின் பார்வையில் வர இருக்கிறது ரொம்ப நன்மை. அடுத்த 2 வாரங்கள் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறது எந்த விதத்திலையும் தவறு இல்லை. அதே சமயத்துல ராஜயோகாதிபதி ராகுவோட சேர்ந்திருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார், ராசியவே பார்க்கிறார். ஸோ எந்த விதத்திலையும் ஒரு சுப விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு அமைப்பு, புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, இது எல்லாத்துக்குமே வந்து எந்த குறையும் இருக்காதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தை நல்லாவே நீங்க யூஸ் பண்ணிக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். இது ஒரு பொதுவான பலனே தவிர இது உங்க ஜாதகத்துல வந்து தனிப்பட்ட ஜாதகத்துல பார்த்து தசாபுத்திகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.